நான் ரோகிணியோடு இப்படி சொல்லலாம். அது என்னுடைய நிறைய பேர் அவங்க வந்து அவங்க கூட இருந்த டைமை, அவங்க கூட இருந்த அனுபவத்தில் நிறைய ஷேர் பண்ணாங்க. மால்கம் கிளாடோடைய ஒரு புக்கில் படிக்கும்போது ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 ஃப்ரேம்ஸில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும்போது கணவன் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு, மனைவி இந்த பக்கம் வந்திருக்காங்க, குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்கு. மனைவி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கணவன் ஏதோ ஒரு ஐ திங்க் சால்ட்டு எடுக்க அவர் குனிறாரு. நம்ம பார்க்கலாம், ஆனால் பாடி அவர் பக்கம் திரும்புதான். என்ன மீனிங்னா, அந்த அந்த மனிதர் அந்த குழந்தைகள் அந்த பாடிக்குள்ளேயே போட்டு, அந்த சோல்குள்ளே போட்டு அவங்கள பார்க்க கூட தேவையில்லை, அவங்க ஏதோ அப்படி திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி திரும்பலாம். நான் படித்ததுலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம். நானும் ரோகிணியை நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் வந்து ரோகிணியை நினச்சி கொண்டே இருக்கிறதில்ல. எப்போயாவது நான் பார்ப்பேன், எப்போயாவது விழாக்களில் பார்ப்பேன். அப்புறம் ரோகிணி பார்த்தோன்னே அவங்க என்னை பார்ப்பாங்க, நான் சிரிப்பேன். ஐம் நாட் கோயிங் டு கிவ் எனி ஒரேட்ரிக்கல் ஸ்பீச் நான் கிடையாது. ஐம் நாட் இட்ஸ் வெரி ரேம்பிளிங் தான். நான் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ரேம்பிளிங். அப்புறம் ஒரு நான் சித்திரம் பேசி படம் பண்ணி முடித்த உடனே ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எங்கேயோ ஒரு ஒரு கால் வருது. என்கிட்ட சொல்கிறாங்க, ரகுவரன் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ரகுவரன் சாரை போய் பார்க்குறேன். அவர் வீடியோ ஒரு மாதிரி வித்தியாசமாச்சு, நிறைய சாய்பாபா என்னென்னமோ இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே உட்காந்து ஒரு அன்பிலீவபிளான ஒரு அக்லைட்ஸ், ஒரு ப்ரெஸ் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க படம், நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க சினிமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொன்னார். நான் கிளம்பும்போது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி எம்பாரஸ் பிகாஸ் ஐ நோ தட் மேன் ஐ லுக்ட் அப் ஆல்வேஸ் as an actor. Also his tallness, because he is very tall, so I always look up actually. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. மிச்ச இந்தியாவில் இருக்க நிறைய ஆக்டர்ஸோட அவருக்கு ஒரு பெரிய போர்டம் அவரை சுற்றி இருக்கும். பெருங்கோம் அவர் மேலே பார்த்தேன். அது படத்தில் தெரியும் அவர் பண்ணும்போது. அப்புறம் அவர் சுற்றி இருந்த மீடியாக்ரிட்டி வந்து அவர் வந்து நிறையா பார்த்துருக்காங்க. அதுதான் பார்த்தேன், அதை அப்சர்வ் பண்ணேன். அது லிட்டில் எம்பாரஸ்ட் அப்படி சொன்னோன்னே அப்போ சொல்ல கடைசி சொன்னாங்க, ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். நானும் சில டைம் இப்போ எப்போ ரொம்ப ரேராக நடிக்கிறேன் அப்படின்னா ஐ கேம் அவுட். அப்போ ஐ டென்ட் சி மாம். அதுதான் என்னுடைய ரோகிணி வாழ்க்கையில் இந்த 2 விஷயம் இது. அதுக்கப்புறம் எப்போயாவது பார்ப்போம். தென் ஐ ஆல்சோ கேம் டு நோ ரோகிணிஸ் அசோசியேஷன் வித் நாசர் அண்ட் அதர் தியேட்டர் பீப்புள். ரொம்ப சீரியஸான, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த அவங்க நடிகை அந்த இது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அது எப்பயுமே நடிகையினுடைய ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்படின்னா, ரொம்ப ரேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் நடிகைகள் வந்து ஒரு ஸ்டார்ஸாக தான் வாழ்ந்து வந்துருக்காங்க. பிகாஸ் தே செட் அப் தர் லைஃப், தே டிசைட் தர் லைஃப் தட் தே வாண்ட் டு பிகம் அ ஸ்டார். அதுக்காக ஒரு பெரிய எஃபோர்ட் இருக்கும். அந்த எஃபோர்ட் ஆகி முடிஞ்சோன்னே மேலே ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆன பிறகு the moment they reach the apex, the tip of the mountain, that moment he started climbing down. அது எப்பயுமே ஒரு புகழினுடைய எப்பயுமே ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எல்லாருக்குமே ஒரு புகழ் மேலே ஒரு பெரிய ஒரு போதை இல்லை. லைஃப்னுடைய ஆம்பிஷனே அதுதான். அதில் போன உடனே அது தெரியாது அவங்களுக்கு, உடனே அது வந்து கீழே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்க கத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஷார்ப் பண்ண பிறகு இம்மீடியட்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து உடஞ்சிடும். இது வாழ்க்கையினுடைய தத்துவம் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. சில பேர் மட்டும் அந்த 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 போயிட்டு ஒரு 2 ஸ்டெப் கீழே வந்துட்டு அப்படி நின்றுறது. அந்த மவுண்டன்றது வந்து இட் மே பி பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு. ஆனால் வந்து தே ஆல்வேஸ் வாண்ட் டு அச்சீவ் த டாப் மோஸ்ட் பிளேஸ் த பிளேஸ். பட் சில பேர் வந்து அப்படி அது மேலே போயிட்டு கீழே வந்துட்டு தென் தே செட்டில். அப்புறம் அந்த மலையை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சுற்றிக்கிட்டவங்க தான் ஷப்னா ஆஸ்மி, சுமிதா பட்டேல், ஹர்ஷ், சோபா இருந்தாங்களான்னு தெரியல. அந்த ஆர்டிஸ்ட் மலையை இன்னும் 2 ஸ்டெப்பு இறங்கிட்டு, ஆனால் அதை விட்டு முழுசாக இறங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஆர்டிஸ்ட் தான். She went through the hell and she went through the bad phase and all the blah blah blah. But that very important aspect of the life is
that experience, which is very, very rare to the actresses basically, and that made her to take a rebound inside the art. That's what make her sit here, and that's what make us to respect her till. அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அதுக்கப்புறம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 years ஒரு பியூட்டிஃபுல் கேம்லியன் மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. The chameleon which has got no purpose, which has got no motto, which has got no ulterior motive, but it keeps on changing. நான் ரோகிணி அப்படி தான் பார்க்குறேன். எவ்ரி 10 years நான் வந்து பார்ப்பேன். She has got a big thirst in her life. அந்த கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப it has also got fusion in the word, cannot together fusion, so confusion actually. Lot of other ideas, lot of problems, lot of aspirations, lot of hatred, lot of anger, all the turmoil in one cool room, and then you become a one complete unity. And that unity was what we are seeing now in. அப்போ அந்த ஃபேஸில் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் நான் பார்த்தேன் ரோகிணி ரொம்ப சஃபரிங் சார்டன் ஃபேஸ் பார்த்துருக்கேன். Now I see a very composed face. I don't know whether it's a makeup or not actually. But I believe that's real. Now she is very composed. Maybe I think Rishi, better than all of us, he knows actually. She is very composed. The day I decided to do a movie, நந்தலாலா, உடனே அவங்க ஒரு ஜேர்னி போனதை பார்த்தோன்னே சரி ரைட்டு நம்ம இதை வந்து எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னு தெரியல, எழுதலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டோன்னா அந்த குழந்தைங்க போகிற பயணம். இப்போ இதுக்கு நான் போய் நிறைய நடிகர்கள்ட்ட சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஜேர்னியில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் அம்மா. டோன்ட் திங்க் தட் ஐம் ஜஸ்ட் சர்க்கமெண்டிங், ஐம் ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட். வேறு வழியில் கொஞ்சம் இருங்க, வேறு வழியில் மைக்கை கொடுத்துட்டீங்க, எனக்கு முன்னால் உட்காந்துட்டீங்க, அதுக்கு கீழே உட்காந்துட்டீங்க, மேலே பார்க்குறீங்க, வேறு வழியே இல்லை. எந்திரிச்சு போனால் எந்திரிச்சு போங்க. பட் ஆனால் திஸ் இஸ் த வே ஐ ஸ்பீக். ஐ எம் நாட் அர்ஜென்ட், ஐ எம் டெரிபிளி போர்ட். யூ கேன் see my posture. So you have to bear through all this shit. So then அதில் முக்கியமான கேரக்டர் அம்மா. ஏன்னா the point of origin as well as point of destination also mother in that movie. ஒரு குழந்தை வந்து 2 பேரும் அம்மாவும் டெசர்ட் பண்ணவங்க. நம்ம குழந்தை மாதிரி டெசர்ட் பண்ணல, குழந்தை ஆரம்பிச்சு வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் வயிற்றுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அப்படி இல்லை அந்த குழந்தை கைவிடப்பட்ட குழந்தை. ஸோ த ஸ்டோரி இஸ் அபவுட் மதர் டெசர்டட் 2 children. அந்த 2 சில்ட்ரனும் வந்து அந்த அம்மாவை பார்க்க, ரெஸ்பெக்டிவ் மதர்ஸை பார்க்க ட்ராவல் பண்ணுறான். அப்போ ஒரு மதர் வந்து நான் பார்த்துட்டேன், அந்த மதருக்கு யாருமே தேவையில்லை, இன்னொரு மதர் எனக்கு தேவை. எப்பயுமே ஒரு டேரக்டர் வந்து சார் ஐம் நாட் போரிங் இல்லை சார். ஸோ ஒரு டேரக்டர் வந்து போரிங் தான் சொல்லுங்கள், கை காட்டுங்க, அவங்கள மட்டும் வெளியே போக சொல்லிடுறேன். ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதர் கேரக்டர். மதர்னா ஐ வாஸ் லுக்கிங் அட் ஒரு டேரக்டர் ஒரு கேரக்டரை சரியாக தேர்ந்தெடுத்துட்டாவே ஒரு படம் வந்து முழுமை அடைஞ்சிருது. வெற்றி பெறும்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கேரக்டரை கரெக்டாக புரிஞ்சு அதை அந்த ஸ்கேலில் எடுத்துட்டாவே இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஐ வாஸ் இந்த ஜேர்னி டு சர்ச் மை மதர். யாருங்க பேசுகிறீங்க? பேசுங்க ப்ளீஸ். ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் மை மதர், which is very, very difficult because it's my personal story. Because I've been to that place. எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனுக்கு கேக் கொடுக்குறத பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கேக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கீழே உட்காந்து ஆடுவாங்க. ஈஸ்வரிக்கு தான் தெரியும். அதே இடத்துல போய் ஷூட் பண்ணேன். எங்கள் அப்பா ஒரு கேக் கொடுப்பாரு. எங்கள் அண்ணாக்கு எங்கள் அப்பாவை தெரியாது, எங்கள் அண்ணாக்கு எங்கள் அம்மாவை தெரியாது. ஒரு இன்மேட் மாதிரி வந்து அந்த ப்ளூ கலரில் போட்டு வந்து இப்படி சாப்பிடும்போது கேக்கெல்லாம் இப்படி தான் பிடிக்கும். அப்படியே இப்போ நடுவில் ஒருத்தன் குறுக்க வந்து ஒரு கேக் எடுத்து சாப்பிட்டு போவான். அப்புறம் அதில் வந்து காசை ஏதோ சம்திங் ஒரே கைவஸாக இருக்கும். பட் மை மதர் யூஸ் டு க்ரை. இப்போ நான் ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியான சைல்டு. அப்போ 5 வயசு நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் புரியாது எனக்கு அந்த சீன். அங்கே ஒரு ஷாட் இருக்கும், எங்கள் அப்பா கேக் கொடுத்துருப்பாரு, எங்கள் அம்மா கீழே உட்காந்து வருவாங்க, யாரோ ஒருத்தங்க 4 பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரிலி பியூட்டிஃபுல்லி ஒரு மீடியோ அழகாக க்ரீனிஷாக இருக்கும். அது பெரிய இடம் அந்த இடம்.
ஸோ இது இந்த எப்படி இருந்துச்சா. ஸோ நவ் ஐ வாண்ட் டு சர்ச் ஃபார் மை மதர், விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் இஃப் த மூவி வாட் இஸ் அபவுட் டு டேக் இஸ் கோயிங் டு பி a kind of a semi biography or an autobiography, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நான் வந்து அம்மாவை தேடும் பணியில் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் விட்டு அம்மா தேடுங்கடா அப்படின்னு நாங்கள்லாம் தேடணும். ஐ திங்க் இவெல்லாம் தேடணும் பயங்கரமாக. ஈஸ்வரி தேடி 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 போனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அம்மா தான் ரோகிணி. ஒருவேளை கண்ணாம்பா இருந்தால் எங்கள் அம்மாவை போட்டிருப்பேன். எனக்கு கண்ணாம்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தி மதர் அவங்க எப்பயுமே நல்லவங்களாவே இருப்பாங்க. எப்படின்னே தெரியல, எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கும். அது சிவாஜி எல்லாருமே கடவுள் இவரெல்லாம் சிவன்லாம் விட்டு திட்டி படாரித்தனம் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த அம்மா ரொம்ப பாவம். அந்த அம்மா அப்படியே ஆப்போசிட். பட் ஏதோ சம் அஃபினிட்டி ஐ எம் லுக்கிங் அட் மை மதர் ஆக்சுவலி. சம் அஃபினிட்டி. ஷி வாஸ் ஷார்ட். ஷி ஸ்டில் அலைவ் ஆக்சுவலி. நொடி நடந்து போய்க்கிறேன். ஐ திங்க் 86, 87 ஆக்சுவலி. ரீசென்ட்லி ஷி பிகேம் விடோ. ஸோ அவள் போகும்போது வந்து அப்புறம் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். அப்போ நான் வந்து அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ளெஜ்லிங் டைரக்டர். ஜஸ்ட் 1 மூவி டவுன். ஐ திங்க் 2 மூவிஸ் பண்ணிட்டேன். ஆமாம். வெரி எம்பாரசிங். திரும்பி அவள் எப்படி அவங்க ஹஸ்பண்டை போய் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான். அம்மா நீங்கள் ஆஃபீஸ் இருந்தீங்க, நான் வந்து உங்களை பார்த்தேன். ஆமாம், நான் வந்து பார்த்தேன். ஸோ ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹர். ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஐ திங்க் ஷி லைக்ட் இட் ஆக்சுவலி. ஷி வாஸ் அந்த ஃபேஸில் நான் சொல்கிறது வந்து அந்த செகண்ட் ஃபேஸ். ஷி வாண்ட் டு டூ சம்திங் அண்ட் ஷி அக்செப்டட். அப்புறம் வந்து நாங்கள் மெதுவாக அப்படி ஆரம்பித்து மெதுவாக கதை ஒரு லாங் வைண்டிங் ஸ்டோரி இல்லை. அது இப்படி போயிட்டு நான் ரோகிணி அம்மாவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு இடம் அது. ஷீ கம்ஸ் இந்த ஒரு கடைசி 3rd ஆக்டில் தான் அவங்க வருவாங்க. அவங்க ஒரு லாஸ்ட் ஆக்ட்லாம் வரணும். ஸோ அவங்க வந்து அவங்க என்னென்னா மனப்பிறல் தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா பாருங்கள், ஒரு அது கதை எழுதும் போதே கதாசிரியர் வந்து எப்பயுமே ஒரு கதாசிரியர் எப்பொழுதுமே பேட்மேன் தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பழி வாங்குறதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க. அம்மா விட்ட கைவிட்ட அந்த குழந்தை எங்கள் அண்ணன், நான் என்ன பண்ணி இப்படி அதை ஷிஃப்ட் பண்ணுறேன். அம்மா அப்பா மனப்பிறல்களில் இருக்கிறாங்க. ஸோ என்னோடய ஒட்டுமொத்த ஆங்கர் அவளை போய் ஒரு அரைஞ்சிட்டு வரணும் அப்படின்றது தான். அப்போ த டேஸ் ஐ ஸ்பெண்ட் with Rohini as an artist, as a human being, as a surrogate mother, was terribly moving. She also had a very difficult with me because நான் வந்து என்னுடைய explanation to her about how to develop a character நான் நிறைய சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. அப்புறம் நிறையா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷி ஹஸ் காட் ஹர் ஓன் வேர்ல்டு ஆக்சுவலி. ஸோ நான் ரொம்ப சொல்லலை. கிட்டத்தட்ட நகவும் சதையுமாக நாங்கள் இருந்தோம். ஒரு மதருடைய வார்ம்த் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கிடச்சிது. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு 10 நாள் இருக்குமாம்மா, 10 நாள் இருக்குமா, 10 days. அதில் ஒரு 2-3 இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். அதாவது த போஸ்டர் ஆஃப் உமன். அதாவது பர்டிகுலராக நான் எப்பயுமே பார்க்குறது வந்து ஒரு மனிதரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா அடிக்கடி அவன் என்ன போஸ்டர் வச்சுருக்கானோ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கொளுத்த மனம் பணக்காரனுடைய போஸ்டரும் மிக மிக வறுமையில் இருக்க ஒரு மனிதனும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி ஈவில் பர்சனும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி போரும் எக்ஸ்ட்ராடினரி டல் பர்சனையும் நீங்கள் போஸ்டர்லேருந்து கண்டுபிடிச்சி. நான் எப்பயுமே ஒரு சினிமாவை நான் எப்படி பார்க்குறேன்னா சினிமா கதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தினுடைய போஸ்டர் தான் நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த போஸ்டர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த கதை வந்துடும், அந்த கேரக்டர் வந்துடும். ஸோ நான் அம்மாவை வந்து நான் வந்து போஸ்டர் அப்போ நான் அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா நிறைய இடங்களில் உட்கார சொல்லும்போது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காரும்போது நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். சினிமா ஷுட் இன்ட்ரெஸ்ட் மீ. வை ஐம் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட் வாண்ட் வந்து எனக்கு ரொம்ப எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுது. அது வந்து கிங் ஸ்பீச்சாக இருக்கலாம், அல்லது வந்து ஷின்லெஸ் லிஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது 7th Seal இருக்கலாம்.
அல்லது 7 சாமுராய் இருக்கலாம், அல்லது வந்து மேன் ஹூ எஸ்கேப்டாக இருக்கலாம். எனக்கு வந்து ப்ரொட்டாகனிஸ்டுடைய வாண்ட் வந்து சின்சியராக இருக்கும் பட்சத்தில் ஐ கேன் எம்பத்தைஸ் நான். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க வந்து அப்படி உட்கார்ந்ததை பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக்கு. டேரக்டர் எப்பயுமே ஒரு நடிகர்கிட்ட ரொம்ப அழகானது டேரக்டருக்கு நடிகருக்கு ரிலேஷன்ஷிப். ஒரு வட்டம் போட்டு கொடுத்துருவோம், தம்பி நீ அங்கே தான் நிற்கணும், அம்மா நீ அங்கே தான் நிற்கணும்னு சொல்லிடுவோம். அந்த சென்டரில் போய் நிற்பாங்க. சென்டரில் அவங்க நின்ற உடனே நம்மளுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப். நம்ம அந்த 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 சென்டருக்குள்ளே போகவே முடியாது. அந்த அந்த ஒரு பார்டர் லைன் அதுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் மிஞ்சி பண்ணி சொல்லலாம், எப்படி சொல்லலாம். ஆனால் என்னென்னா ஒரு ரைட் ஆக்டர், இட்ஸ் பியூட்டிஃபுல் திங் ஹேப்பன் டுடே. தெர் இஸ் நோ ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ், நோ ஆக்டர். அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுவோம். ஒரு பெரிய ஃப்ரீடம், பெரிய ஃப்ரீடம். உலகத்தில் நடந்த மிக முக்கியமான இல்லை நான் பேசிட்டேன். முக்கியமான ஒரு டிரான்சிஷன் அப்படின்னா சொல்லுவேன், அந்த ஆக்ட்ரஸோடைய டிவிஷன் வந்து அழிஞ்சு போச்சு பாருங்க. தட்ஸ் பியூட்டிஃபுல் திங். ஸோ அது அப்போ அந்த ஆக்டர்கிட்ட போய் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதோடைய ப்ராப்ளம் தான் என்ன ஆகுதுன்னா வந்து டேரக்டர்ஸ் நிறைய டேக் எடுக்கிறது. இஃப் ரைட்லி கம்யூனிகேட்டட், ரைட்லி சென்சிபிள் பர்சன் and the decently sensible person, always a director, and they talk and they understand the thing that they are going to portray on the screen. That's it. There's no talking, there's no much talking. ஸோ அவ்வளோ சொன்னால் போதும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க நான் பார்க்குறேன் வந்து 80 டேக்கு 75 டேக்கு புரியல அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து தான் கற்றுக்குறாங்க. ஆக்சுவலாக மேடம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் என்ன கொடுக்கணும்னு தெரியல, அவுத்து தான் எதை கொடுக்க முடியும். ஆக்சுவலாக எனக்கு 3 டேக் மேலே இதுக்கு போனதே இல்லை. நான் எனக்கு பயங்கர போர் அடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, சார் என்ன சார் இன்னும் 2 டேக் சார் இது போதும்னு நினைக்கிறேன் சார். ஸோ அது ஒரு சீனில் வந்து என்னென்னு கேட்டால் வந்து ஒரு வீட்டில் போய் எடுக்கிறோம். அந்த வீட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த கோர்ட்யார்டு மாதிரி ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு பொருள் கொண்டாந்து வைக்கணும்னு சொன்னேன். ஒரு தோட்டம் போல் மாதிரி ஒன்று வைக்கணும்னு சொன்னேன். எங்கள் ஆர்டர்லாம் ஒன்றுமே புரியல, ஏதோ மரத்தை வச்சது இல்லை சார், எனக்கு வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு கல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் என்ன மாதிரி கல் சாங்கும்போது நான் வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னேன். என்னமோ தேடி காட்டினாங்க. அப்போ காட்டும்போது எனக்கு நான் சொன்னேன் இது நல்லாயிருக்குன்னு. அது வந்து கீழே வந்து அந்த வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஒரு 3 அடி தோண்டி அது ஒரு 25 அடி அதை வந்து சொருக்கி அதுக்கப்புறம் சொன்னேன். பிகாஸோடைய ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும். அந்த பெயிண்டிங்கை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அந்த மென்டல் அஸ்லாம், அந்த பெயிண்டிங் பேட்டே மென்டல் அஸ்லாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு எல்லோரும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் ஒரு போல் இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் எனக்கு. அப்புறம் எனக்கு அந்த பெயிண்டிங் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்துச்சு, எனக்கு என்ன அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணேன், அதை வச்சுட்டு என்ன பண்ணேன், அந்த அம்மா அது பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, கீழே நான் உட்காந்துருப்பேன். இதுதான் ஷார்ட் ஆக்ஷன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டான் வந்து, சார் இது என்ன சார் இது அப்படின்னா, இது வந்து கல்லுடா அப்படின்னு. இல்லை சார் இதை வந்து இவ்வளோ தூரம் 10 நாள் தேடி இதை வச்சு இதை எடுக்கணும் என்ன சார் காரணம் அப்படின்னு. வேறு என்னென்ன தோணுது பாடுறா அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்து இல்லை சார் ஒரு கல் அப்படியே நேராக நிற்குதுடா. அப்போ நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஆணினுடைய ஆண்குறிடா அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஒரு ஃப்ராய்டியன் இன்டர்பிரிட்டேஷனு. ஒரு பெண் மனப்பிறழ்வு எங்கே நடக்குதுன்னா இந்த ஆண்னால தான் என்றைக்குமே நடக்குது. இந்த ஆண் வர்க்கத்தினால தான் ஒரு பெண்ணுக்கு மனப்பிறழ்வு நடக்குது. அதை நான் வந்து ஒரு ஓவர்ட் சிம்பிளாக ஒரு பெரிய டோட்டம் போல நான் வந்து ஒரு எரெக்டடான ஒரு டோட்டம் போல நிற்க வச்சு என்ன எனக்கு அம்மாவுக்கும் எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுடா. ஆனால் இது வந்து இட் வில் ஸ்பீக் வால்யூம்ஸ், இட் வில் பி தேர் அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் நான் யார்ட்டையுமே அதை சொல்லவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த படத்தில் நான் ஒவ்வொரு சீன்லேயும் நான் ஒர்க் பண்ண சிம்பாலிசத்தை வந்து யாருமே பேசலை. எடுத்தோடனே அந்த படம் காப்பி படம், அந்த படம் வந்து அப்படி தான் பேசினாங்க, விச் இஸ் வெரி பெத்தட்டிக். அப்போ நான் அந்த இடத்துல உட்கார வைக்கும்போது நான் அம்மாட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா சம்டைம்ஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எவ்ரி திங் டு த ஆக்டர்ஸ். Because if you reveal that they are going to give exactly what you revealed. I also want her to reveal something else which I have not explained to her, which is herself. அப்போ அவங்க அந்த மொட்டை போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நண்பர்களே அந்த ஷாட் நீங்கள் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு உள்ள ஒரு 10,000 வருடத்தில் அந்த பெண்கள் அனுபவித்த கொடுமை இருக்கும்ல, அந்த கொடுமையை அப்படியே ஒரு தீப்பெட்டி பெட்டிக்குள்ளே வச்சு மூடினீங்கன்னா எவ்வளோ
திக்னஸும் டென்சிட்டியும் வரும்ல, அதை அவங்க முகத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு நடப்பேன். அந்த பெருங்காலில் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டு நடந்தது. அப்போ நான் உள்ளே போட்டிருந்த ஜட்டி தெரிஞ்சு பக்கத்தில் நடித்த பையன் அங்கிள் ஜட்டி தெரியுன்னு சொல்லி அது ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அன்னையிலேருந்து அந்த ஜட்டியை கழட்டி போட்டு அது நிர்வாணமாகவே நடித்தது. அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் மதருக்கும். அந்த படம் முடித்த பிறகு நான் அதுக்கப்புறம் அந்த படம் பெருசாக போகலை. நான் வந்து அது வந்து கிருஷ்ணவேணி தேட்டர்லையா ஏதோ ஒரு தேவி கருமாரியம்மன் தேட்டரில் அதை பார்க்கும்போது நான் பேக்கில் உட்காந்து பார்க்கும்போது 2 விதமான, ஒருத்தங்க அழுகுறாங்க, ஒருத்தங்க பிறண்டு சிரிக்கிறாங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது. இப்போ நான் வெளியே வந்து அஷ்டன்னு சொன்னேன், இல்லைடா அந்த படம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது நம்ம சமூகத்தில். அப்புறம் அது மாதிரி அந்த படமும் பெருசாக போகலை. ஊரில் அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை. அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப சோகமான அனுபவம் அது ஆக்சுவலி. ஆனால் அதில் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் அனுபவம் வந்து நான் ரோகிணி மாமோட was able to spend some 10 days, extraordinary 10 days, which is always in my memory. But Rohini in my life, this is what the biography of Rohini in my life. She always runs parallel to me. இப்போ நான் ட்ரெயின் எடுத்துக்கிறேன், நான் தண்டவாளம் ரொம்ப இமேஜாக இருக்குது, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இமேஜாக இருக்குது. எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் எங்கே ஓடினாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. இது பக்கத்தில் வராது, தூரத்துக்கு போகுது, அப்படியே வந்து ஓடிக்கிட்டு அப்படி தான் ரோகிணி அப்படியே தான். அப்பா என்னப்பா என்னடா அப்படியே பார்த்தா அம்மா. What I am trying to say in this meeting, we are all very fortunate to have Rohini with us. The reason being, not only as an actress, she is also an extraordinary human being. ஏன்னா இப்போ ரிஷிக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா எங்கே இப்போ சொன்னால் அம்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் அவங்க வந்து ஒரு புகழையோ பணத்தையோ ஏதோ தேடி ஓடிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஓடினதெல்லாம் நான் யாருன்னு தேடித்தான் ஓடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டம் அது வந்து ரோகிணி சிதையில் போகிற அளவுக்கு வரைக்கும் அந்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி காலத்தில் வீல் சேரில் உட்கார்ந்தா கூட அந்த ஓட்டம் நிற்காது. ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தாலும் ஓட்டம் தானே, ஏதோ ஒரு படத்தை படித்தாலும் ஓட்டம் தானே, ஏதோ ஒரு பழைய பொயட்ரியை ஞாபகப்படுத்தி திரும்பி ரிசைட் பண்ணிக்கிட்டாலும் ஓட்டம் தானே. அந்த ஓட்டம் நிற்பதே இல்லை. அப்பொழுது கடலில் கலக்கும் வரை அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு பெரும் நதி, ஒரு காவேரி தான் நான் ரோகிணின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி என்ன சிம்பாலிசம் தெரியல. ஆக்சுவலாக ரோகிணி நம் வாழ்க்கையின் நிஜ நட்சத்திரம் தான். நட்சத்திரங்கள் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா நட்சத்திரங்கள் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன, பல லைட் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒளிந்துக்கிட்டே இருக்கு. ரோகிணியும் அந்த ஃபேம் அப்படின்ற இடத்துல இருந்து அந்த நட்சத்திரம் முடிவடைந்து அதுக்கப்புறம் அவளுக்குள்ள இருக்க மனுஷி அப்படின்ற ஒரு இடம், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு அக ஒளி இன்னும் அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறாள். நான் ஏன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் இந்த 40-50 வருட காலங்களில் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட 50 வயசு 60 வயசுன்னு நினைக்கிறேன், இல்லை 30 வயசு 40 வயசுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து தமிழ் சினிமாவில் வந்த நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. எல்லாமே பாஸ்ட்டை பற்றி தான் பேசுவாங்க. நான் வந்து ராஜ் கபூரோடு நடிக்கும்போது, சிவாஜியோடு நடிக்கும்போது, கமலோடு நடிக்க போகுது அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. There is nobody, not even a vestige. But Rohini is still with us. And Rohini is going to be with us for another 50 years. And I believe Rohini will be there for another 200-300 years. Even Rishi may not see,
maybe Rishi's grandchildren may have a possibility to see. பிகாஸ் அந்த பாட்டு இருக்கும் நிச்சயமாக, தட் ஷிட் பாட்டு இருக்கும் ஆக்சுவலி, அதையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் மாரி நந்தலாலா மாதிரி ஒரு படத்தையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் மாரி ரோகிணி நிறைய பேசியிருக்க ஃபுட்டேஜஸ் நிறையா வந்து ஏரில் இருக்குது அப்படின்னு அப்படியே. ஸோ ரோகிணி வில் பி தேர் பீங் எ bloody immortal. So in that note, I'm very proud to be here on the stage, because I'm so proud because I'm talking about the most humble woman or a humble man. I'm so proud because there are beautiful, heartful people are here to see this okay looking woman. And you know how much you admire and love. And you know you have taken Rohini into your heart, into your life as a very important person, as a torch in this dark. I am very proud to talk about my mother, and an extraordinary human being, an extraordinary actress, an extraordinary wife, an extraordinary mother. Thank you so much. ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ சார்.